ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான சுவையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எக் கறி பண்ண போகிறோங்க. இந்த எக் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பாத்திக்கு ஒரு அட்டகாசமான மேட்சாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. இந்த ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மல்லி சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனை பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்துட்டு ஸ்டார் சோம்பு, இப்போ இலை, பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் சீல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டு அரைச்சிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க. அது நான் காட்டில் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும், நம்மளுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்னதாக இஞ்சி துண்டு ஒன்று போட்டிருக்கேங்க, தோல் சீவிட்டு. அதையும் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதில் கொஞ்சமாக நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வெங்காயத்தை இதோடு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிறேங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். இந்த கசகசாவையும் சேர்த்துட்டு திருப்பவும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கினதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 2 தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கீறி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சொன்னேன் இல்லையா, அதில் கொஞ்சம் பாதி இங்கே வச்சுருக்கேன், பாதி வதக்கியாச்சு. கருவேப்பிலை இலைகள், புதினா இலைகள் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு சோம்பு சேர்த்தாச்சு. இப்போ பிரியாணி இலை, இப்போ ஸ்டார் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதங்கின பின்னாடி மிளகாய் வத்தல் சேர்த்துட்டேங்க. இது எல்லாமே வதங்கின பின்னாடி இந்த வெங்காயம் மீதி இருந்துச்சு, அதை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை இலைகள் கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது தாளிக்கிறதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாலாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அனைத்து மசாலாவுமே இதோட சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்ல ஒரு கம்மன்னு வாசனை வரும், அது வரைக்குமே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. அது சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்த பின்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருந்தது இல்லையா, புதினா இலைகள் எல்லாமே, அது எல்லாமே இதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அதிக நேரம் வதங்கன்னு இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டாலே போதும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா. இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த 300 மில்லிகிராம் பிடிக்கிற அளவுக்கு டம்ளர் இருந்ததுங்க, அதில் 1 டம்ளர் சேர்த்தாச்சு. இன்னொரு 1/2 டம்ளர் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ நல்லா பாருங்கள்,
கம்ம கம்முன்னு வாசனையோட நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் 6 முட்டைகளை வந்துட்டு வேக வச்சுட்டு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இந்த மசாலாவோட இந்த முட்டை சேர்த்துக்கலாங்க. நல்ல ஒரு கம்ம கம்மன் வாசனையோட இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான எக் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.